ஹாய் வியர்ஸ், ஹோப் யூ ஆல் டூயிங் குட். நான் உங்கள் ஸ்ரீராம். வெல்கம் டு மை சேனல். நேற்று 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடி இருந்தோம். 78th இண்டிபெண்டன்ஸ் டே. நிறைய பேர் நிறைய ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலர் 78 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் மேட் நோ சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்னும் சிலர் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு ஐ இக்னோர் திஸ் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்லாம் சொல்லிட்டு ஸ்டோரிஸ் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏன் இண்டிபெண்டன்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எ ட்ரிபியூட் டு அவர் ஆன்செஸ்டர்ஸ் ஹூ கேவ் தியர் லைஃப் ஃபார் த ஃப்ரீடம். நம்ம இப்போ இருக்கிற என்விரான்மெண்ட் சொசைட்டி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மோர் கம்ஃபர்டபுள் சொசைட்டி. நீங்கள் 1947க்கு முன்னாடி இருந்த ஒரு சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா, வி டோன்ட் ஹாவ் ரைட்ஸ் டு ஸ்பீக், வி டோன்ட் ஹாவ் ரைட்ஸ் டு எஜுகேட் அவர் செல்ஃப்ஸ், வி டோன்ட் ஹாவ் ரைட்ஸ் டு ஈவன் எக்ஸ்பிரஸ் அவர் தாட்ஸ். ஸோ இவ்வளோ விஷயங்களை தாண்டி பூலித்தேவரில் இருந்து தீரன் சின்னமலையாக இருக்கட்டும், அழகு முத்துக்கோனாக இருக்கட்டும், திப்பு சுல்தானாக இருக்கட்டும், ராணி லக்ஷ்மி பாய், பிற்காலத்தில் வந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், சுகுதேவ் போன்ற மாபெரும் மனிதர்கள் தன்னோட உயிரை தியாகம் பண்ணி கிடைச்சது தான் இந்த சுதந்திரம். ஸோ இந்த சுதந்திரத்தை இவ்வளோ ஈஸியாக இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம போகிறதுன்றது எப்படி ஏற்றுக்க முடியும்? இதை கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, அந்த ஸ்டோரி போட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே இருந்து, ஆமாம், அந்த ஒரு டாக்டருக்கு அவங்க ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட்லேயே சேஃப்டி இல்லை, ஒரு பொண்ணுக்கே சேஃப் இல்லாத ஒரு சொசைட்டி, அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச எண்ணத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. there is always a bad and good, evil and angel. Both exist in the world. This is how the world revolves. நம்ம எல்லா தடவையும் ஒரு நல்ல சக்தி தீய சக்தியோட ஃபைட் பண்ணி வின் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஆனால் தீய சக்தி ஒரு தடவை ஜெயிச்சாலே போதும், நல்லது எல்லாமே மறைஞ்சு போயிடும். அதே மாதிரியான சிச்சுவேஷன் தான் இங்கே. அதுக்காக நான் கவர்மெண்ட்டுக்கு சொம்பு அடிக்கிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. சீரியஸ்லி அந்த மாதிரி எந்த இன்டென்ஷனும் இந்த வீடியோவில் இருக்காது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, 78 இயர்ஸ் மேட் நோ சென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 50 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த இடத்துலையே போத் கேர்ள்ஸ் பாய்ஸோட லிட்ரஸி ரேட் எங்கே இருந்துச்சு, 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்தியாவில் எங்கே இருந்துச்சு அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியும். எவ்வளோ ஸ்கீம்ஸ் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ், எவ்வளோ செக்யூரிட்டி ஆப்ஸ், எல்லாமே செக்யூரிட்டி பேட்ரோல்ஸ், எல்லாமே நம்ம ப்ராக்ரஸ் ஆகிட்டே தான் இருக்கும் இந்த நேஷனில். ஆனாலும் இந்த மாதிரி தப்புகள் தவறுகள் நடக்க தான் செய்யுது. அதையும் ஏற்றுக்க முடியாது. நானா இந்த தப்புகளோ இப்போ நம்ம போராடிட்டு இருக்கோம், இந்த போராடுறதுக்கு உரிமை கொடுத்ததே பார்த்திங்கன்னா இந்த சுதந்திரம் தான். அது இல்லாமல் நீங்களும் நானும் போராட்டம் கூட பண்ண முடியாது. அதுவும் போக இந்த கவர்மெண்ட் இதை மூடி மறைக்க ட்ரை பண்ணுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அக்யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் என்னடா இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணி இது தப்புன்னு சொல்கிறதுக்கு உரிமை கொடுத்ததும் நம்ம தான். இந்த கவர்மெண்ட்டை உருவாக்குறதுக்கு ஓட்டுரிமை கொடுத்தது இந்த சுதந்திரம் தான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்போ நீங்கள் எப்படி இண்டிபெண்டன்ஸ் டேவை இக்னோர் பண்ண முடியும் சொல்லுங்கள்? இது நடக்கக்கூடாத ஒரு இன்சிடெண்ட் தான். ஆனால் இந்த இன்சிடெண்ட்டை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி அப்டேட் பண்ணி நம்ம வரிசையாக போராட்டங்கள் ஏற்படுத்துறதுக்கு அச்சரம் ஒரு பேஸே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டிபெண்டன்ஸ் டே தான். ஒரு பேட்ரியாட்டிசம்ன்ற ஒரு உணர்வு, தேசபக்தின்றது எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக வேணும். சில நேரங்களில் நடக்கக்கூடாத விஷயங்கள் நடக்குது. அப்படி இன்சிடெண்ட்டை மட்டும் வச்சு நம்ம ஒட்டுமொத்த இண்டிபெண்டன்ஸ் டேவையும் புறக்கணிக்கணும்னு சொல்கிறது 78 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் மேட் நோ சென்ஸ், 78 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் மேட் நோ சென்ஸ் அப்படின்னு சொல்கிறதுலாம் கண்டிப்பாக ஏற்க முடியாது. நீங்களே திங்க் பண்ணுங்கள், 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் எங்கே இருந்தோம், 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கும், இதுக்கப்புறம் ப்ராக்ரஸ் ஆகிட்டே தான் இருக்கும். தப்புன்னு ஒன்று நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறோம், அதை தாண்டி ஒரு தப்பு நடக்குது, அப்புறம் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் லேர்னிங்ஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரியான தவறுகள் இன்னும் நடக்காமல் இருக்கிறதுக்கு குரல் கொடுக்கணும் கண்டிப்பாக. அதில் நான் எப்போவுமே அந்த பொண்ணு கூடயும் சரி, இந்த போராடுற டாக்டர்ஸ் கூடயும் சரி, நானுமே ஒரு பர்சன் தான் போராடிட்டு இருக்கேன். அடுத்து நானுமே குரல் கொடுக்குற ஒரு பையன்தான். உலகத்தில் இந்தியான்னு இல்லை, உலகத்தில் எந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கு ரேப் நடந்தாலும் அந்த குரல் கொடுக்கறதுல ஒரு ஆளாக நானும் இருப்பேன். பட் அதுக்காக மொத்தமாக புறக்கணிக்கணும்னு சொல்கிறது
தேசத்துக்காண்டி இப்போவும் தினம் தினம் உயிர் கொடுத்துட்ருக்கிற சோல்ஜர்ஸு அவங்களெல்லாம் திங்க் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு இந்தியாவை அப்படி சொல்லாதீங்க. நான் ஒரு சிலருக்காக ஒரு சிலர் பண்ணுற தப்புனால ஒட்டுமொத்த இந்தியாவையும் இப்படி சொல்கிறது அவங்க போராடிட்டு இருக்கிற எல்லாத்தையும், இந்தியாவுக்காக போராடிட்டு இருக்கிற நல்ல அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், நல்ல ஒரு அதிகாரிகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு டீமோட்டிவேட் ஆகும். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய். ஜெய் ஹிந்த்.